2வது வசனம், தாகமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறேன் பேசுறதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சாங்க. அதனால ஜெபிக்கலாம். நல்ல தகவலே இந்த அருமையான மதிய வேலைகளை நோக்கி பார்க்க செய்தார். நன்றி ராஜா. அன்றுவரே இந்த வேலைகளாய் கூட 5வது வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் பரிசு வந்திருக்கிற அடியை நிகழ்ச்சி அடியை மறைத்து நீங்கள் வெளிப்படணும். இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனப்பட கிருபை செய்யும். நீரை பொறுப்படுத்திக் கொள்ள வாழ்த்து. ஆமென். தேவன் சிலுவையில் மொழிந்த 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். ஐ தர்ஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. இந்த வார்த்தை உங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, செய்திக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தாகத்தை பற்றி சில பார்ப்போம். சில காரியங்களை தாகம் அப்படின்னு எதுக்கு நம்ம சொல்லுவோம்? ஏதாவது ஒரு கடினமான வேலை செய்யும் போதோ இல்லை எங்கேயாவது போயிட்டு வரோம், வெயில்ல அலைச்சலா இருக்கும் போதோ நமக்கு தண்ணி தாகம் எடுப்போம், தாகமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாகம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நினைவுக்கு வரும்? தாகமா இருக்கும் போது நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய முதல் காரியம் என்னவா இருக்கும்? தண்ணி. கரெக்ட். தண்ணியும் இன்னொரு விஷயம் வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு போகக்கூடிய அந்த குப்பி, வாட்டர் பாட்டில், தண்ணி குப்பி நமக்கு ஞாபகத்துக்கு வரும். சரி, இப்போ வந்து தாகத்தோட அளவை வந்து நான் 2 அளவா பிரிக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, அது வந்து ஆங்கிலத்துல thirsty அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இன்னொன்று தவிக்குது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, பார்த்துருப்பாங்க. அப்படியே நாக்கெல்லாம் ஒட்டிக்கிச்சு, அப்படியே வறண்டு போச்சு. இப்போ கிட்டத்தட்ட எனக்கு அப்படிதான் ஆகுது. அந்த நிலவை வந்து தவிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சஃபரிங் அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுது. இப்போ சஃபரிங் சொல்லும் போது அது தவிக்கிறதுக்கு மட்டும் வராம பல காரியங்களை குறிக்குது. வலி, வேதனை, இழப்பு, கஷ்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து சஃபரிங் தான் வருது. அந்த வார்த்தை தான் சொல்லப்படுது. சரி, இப்போ 2ஆவது சொல்லுவோம். ஒன்று thirsty, இன்னொன்று சஃபரிங். thirsty சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோம், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கிறோம், உடனே அது செப்பரேட் ஆகிடும், அடையும். ஓகே, அடைஞ்சிப்பா அப்படின்னு. அதே சஃபரிங் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் அடங்கக்கூடியதா அது காணப்படல. இப்போ எப்படின்னா இப்போ தண்ணி குடிச்சா சரி அப்போ இருந்து thirsty சொல்லும்போது அதே சஃபரிங் வரும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சே ஆகும் கட்டாயம். இப்போ சில பேர் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம், ஐயோ தண்ணி குடிக்கலாம் நான் செத்தே போயிடும் போல, சீக்கிரம் போய் தண்ணி இருக்கணும், வெளியே போயிட்டு வந்து தண்ணி கொடுக்க மாட்டியா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ அதுதான் வந்து சஃபரிங் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியா பார்த்தீங்கன்னா ஐ தர்ஸ்ட் அப்படின்ற சொல்லும்போது அதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல ஐ தர்ஸ்ட்னு சொல்லிருக்கும் போது அது எந்த விதமான தர்ஸ்ட்டை குறிக்குது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். இப்போ பசி, தாகம், இது 2த்துல பார்த்தீங்கன்னா நம்ம பசியை கூட தாங்கிடலாம், ஆனால் தாகத்தை வந்து தாங்கவே முடியாது. தண்ணி குடிச்சாதான் அந்த இடத்துல நமக்கு அப்பா அப்படி ஒரு நிம்மதியான ஒரு இது இருக்கும். பசிக்குமா சரி இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கலாம். தண்ணி அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இந்த காரியத்தை பார்க்க பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேண்டட்டரியான ஒரு விஷயம், கட்டாயமா இருக்கு வாழ்க்கையில. அது இல்லைன்னா நமக்கு ரொம்ப கடினமா இருக்கும். சரி, இப்போ 2 விதமா தாகத்தை சொல்லலாம். 2 விதம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தண்ணீர் தாகம். தண்ணீர் தாகம் இப்போ thirst for waterன்னு எடுத்துக்கலாம். thirst for waterனா தண்ணி குடிக்கணும் அப்படின்னு தண்ணீர் தாகம். இந்த தாகம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்னது கூட தண்ணி குடிச்சினா உடனே அடையும். அதே thirst is desire. இந்த தாகம் பார்த்தீங்கன்னா ஆசை. இந்த வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நீங்க அடையிற வரையும் அடங்கவே அடங்காது. இந்த 2 இடத்துக்கும் உள்ள சிறிய வித்தியாசம். சரி, இப்போ இது ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொன்னேன் தாகத்துக்கு. இப்போ நம்ம செய்திக்குள்ள போகலாம். இந்த இடத்துல நான் வந்து 2 சொன்னேன் இல்லையா, thirst for water, thirst is desire. இது 2த்துல இங்கே ஆண்டவர் சொன்ன ஐ தர்ஸ்ட், நான் தாகமா இருக்கேன்னு ஆண்டவர் சொன்னது. இந்த 2த்துல எதுவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2வது ஆசை அதானே? சரி, இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ தர்ஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் சொன்னது வந்து 2மே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் நம்ம போல ஒரு மனுஷனாக தான் இது வந்தார். குமாரனா எடுத்து நம்மளை போலவே பிறந்து வளர்ந்து வந்தார். ஸோ நமக்கு ஒரு சின்னதாக இந்த வெயிலில் இப்போ நான் வெளியே போயிட்டு வரேன், ரெஸ்ட் ரூமுக்கு போகிறது தான் ஒன்றும் பெருசாக போல, சர்ச்சை சுற்றி பின்னாடி போயிட்டாங்க. அதுக்கே எனக்கு தாகம் எடுக்கிற மாதிரி. சரி, இருக்கிற மோரை ஃபஸ்ட்டு குடிப்போமா இப்படிலாம் நான் யோசித்தேன். ஸோ அந்த சின்ன வாக்குக்கே நமக்கு வந்து தாகம் எடுத்துடும் போது அவ்வளோ நேரம் அந்த சிலுவையில் தொங்கி அத்தனை அடிகள் பட்டு அவர் ரத்தம்
அவரை பின்பற்றணும், அவருடைய ஜீவ தண்ணீரை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அவருடைய ஆசை. அதே மனுஷவிகமா நம்மளுடைய ஆசை என்னவா இருக்கும்? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கும், நல்ல ட்ரெஸ் இருக்கும். ஆனா உங்க கடைக்கு போகும்போதோ இல்ல வேற ஒருத்தவங்களை போட்டு இருக்கிறத பார்க்கும்போதோ அதே மாதிரி நம்ம வாங்கணும். அதுதான் நம்மளுடைய ஆசை. ஒரு கார் இருக்கும், இந்த கார் வந்து இதோட பெருசா வேற வாங்கணும். இது கொஞ்சமா காசு இருக்கும், இது நிறைய சேர்த்து இருக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய ஆசை வந்து தேவைக்கு அதிகமா பண்றது நம்மளுடைய ஆசை. ஆண்டவருக்கு வந்து எது வேணுமோ அதுதான் நியாயமான ஆசையான ஒரு இது. நமக்கு வந்து நியாயமற்ற ஆசையா இருக்குது. சரி, ஓகே. நீங்க எடுத்த வாசிங்க யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு ஏன் சொல்றாங்க? ஆல்ரெடி சொல்லப்பட்டுருச்சு. அதுதான் இந்த இடத்துல வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாகன்னு சொல்றாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு வசனம் பார்க்கலாம். அடுத்த வாசிங்க சங்கீதம் 69:21. சங்கீதம் 69:21. என் ஆகாரத்தில் நடந்திருக்கான். சிலுவை மரணம் நடக்கும் போது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க இருக்க சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு தண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி சிலுவை மரணம் நடக்க போற அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதே போல சிலுவை மரணம் நடக்கும் போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க இருக்க ஸ்திரீகள்லாம் வந்து காவடியை தயாரிக்க ஆரம்பிச்சுக்குவாங்களாம். சரி, இப்போ சிலுவை மரணம் கொடூரமான மரணம் நான் சொன்னேன். அந்த காலத்துல ஆண்டவர் இதே நாள்ல இந்த சிலுவை மரணத்தோடைய அந்த கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாரு. இப்போ கரண்ட் சிலுவேஷன்ல பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லப்படுற பாஸ்டர் மேல ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து அவர் செஞ்சிருப்பாரா செய்யலையா அதெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இந்த இடத்துல. இப்போ வந்து அங்கங்க பெரிய பெரிய ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் ஜான் ஜெபராஜ் அப்படின்னு சொல்லி அநேக ஹேஷ்டாக் பார்த்துட்டு இருக்கு. இது ஒரு சாதாரண மக்கள். இன்னொரு சாதாரண மக்கள் வந்து இவன் ரொம்ப ஆரோக்கியம் ஓவரா பேசிட்டான். இது வந்து சில போதகர்களே இருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல. அது மாதிரியும் சில பேர் பேசுறாங்க. இப்போ அந்த ஆராய்ச்சி கூட நம்ம போக வேண்டாம். அவர் பாவம் செஞ்சிருக்காரு, அவர் தப்பு செஞ்சிருக்காருன்னா அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் பார்த்தீங்கன்னா அவருடைய விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டியது மட்டும்தான். ஏன்னா அவர் தப்பு செஞ்சாரு, செய்யவே மட்டும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. அந்த இடத்துல நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும், அவருக்கு என்ன ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அதை நம்ம தவிர்த்து அவரை வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்களும் நானும் வந்து அந்த ஊழியக்காரர்களாக ஜெபிக்கணும். ஏன்னா அவருடைய போதனைகளை கேட்டு அநேக மக்கள் வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அவருடைய பாடல்கள் இல்லாத ஒரு வர்ஷிப்பர், ஒரு சர்ச்சை நீங்க பார்க்க முடியாது. ஸோ பாடல்கள் மூலியமா தினசரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அபிஷேகம் அனாயிட்டிங் வந்து கற்றுக்கொண்டிருக்கீங்க. ஸோ அப்பேற்பட்ட மனுஷனுக்காக நீங்க நானும் ஜெபிக்க வேணும். கட்டாயம் ஜெபிப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நான் ஏன் அதை சொல்லியிருக்கேன், எதனால அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க? வெளியில தண்ணிதான் இருக்கும். இப்போவே எனக்கு பேசும்போது ஒன்றும் பேசல, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கே எனக்கு தண்ணிதான் கிடைக்கும். இப்போ சிலுவை மரணத்து அப்போ பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ்லாம் ஏன் எடுத்துட்டு போறாங்கன்னா, ஒரு மனுஷனை சிலுவையில் அறையிறாங்க. அந்த மனிதன் சாகும் வரை அந்த சோல்ஜர்ஸ் எங்கேயும் போகக்கூடாது. அவங்க செத்தாரு கன்ஃபார்ம் ஆன பிறகு தான் அவங்க வீட்டுக்குலாம் போக முடியும். ஸோ ஒரு மனுஷனுடைய சாகுற அந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அவனுடைய வலிமையும் மன உறுதியும் பொறுத்ததா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ சில பேர் வந்து சீக்கிரமா அந்த மன உறுதி இல்லைன்னா பயத்தை செத்துருவாங்க. சில பேருக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி, அவங்கள வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சோல்ஜர்ஸ் வந்து இடையிலலாம் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க, தண்ணி குடிச்சுவாங்க. இந்த கதையாக இருக்காரு, அவங்களுக்கு வந்து ரூல் நீ சாகவே இருக்கணும். ஸோ அவங்க வந்து தண்ணிலாம் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போயிருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு பசிக்கிறோ தாகம் எடுக்கும், அவங்க இடையில அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் நான் முன்னாடி சொல்ல சோல்ஜர்ஸ் கூட இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரி, காடி வந்து ஏன் தயாரிக்கப்படுறாங்க? அந்த காலத்துல வந்து அனஸ்தீசியாலாம் கிடையாது. அனஸ்தீசியா சொல்லப்படுறது வந்து ஒரு மயக்க மருந்து. ஒரு பெரிய ஆபரேஷன் செய்ய போறாங்க, ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது இப்போ பேஷண்ட் பயந்து ஏதாவது பண்ணுவாங்க இல்லையா, அந்த காரியத்தை அவங்க அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுக்கக்கூடாது அனஸ்தீசியா. அந்த இடத்துல காடி வந்து கிட்டத்தட்ட அனஸ்தீசியா கூப்பிடுறாங்க. சரி, காடி எப்படி தயாரிக்கிறாங்க? முதல்ல காடின்றது பெரும்பாலான இது பார்த்தீங்கன்னா கிரேப் ஜூஸ் மூலயமா ஒரு
ரசம். திராட்சை ரசத்தை நொதித்தல் அப்படின்ற ஒரு தன்மை வச்சு ஒரு ப்ராசஸ், ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் சொல்லப்படுது. இது மூலமா கிரேப் ஜூஸ் என்ன மாறுனா ஒயினா மாறுனா, ஒயினா கன்வெர்ட் பண்றாங்க. ஒயின் கன்வெர்ட் பண்றது தான் இந்த இடத்துல மத்தேயு மார்க்கு அதிகாரங்கள் சொல்லப்படுது. கசப்பு கலந்த காடி மற்றும் வெள்ளை கோலம் கலந்த காடி அப்படின்னு சொல்லப்படுது. சிலுவை மாறினப்போ இந்த காடியை யார் சிலுவையில் அறையினாங்களோ அவங்களுக்கு தருவாங்க. சரி, காடிக்கும் அனஸ்தீசியாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? நான் ஏன் காடி எடுக்கிறது அனஸ்தீசியா கூட விட்டேன், என்ன சம்மந்தம் இருக்கும் நினைக்கிறீங்க? இதுவும் மயக்கம் வரும், போதை. இப்போ வந்து காடிங்கிறது ஆங்கில வேதாகமத்தில் தெளிவாக போட்டிருக்கு வைன் அப்படின்னு. வைன்ல வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இருக்கு. ஸோ ஒரு போதை உருவாகும் போது ஒரு மயக்க நிலையில இருப்பாங்க. நிறைய பேர் இயல்பா குடிக்கிறவங்க ரோட்லாம் பார்த்துருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க பார்த்து ஒரு உலகத்துல இருப்பாங்க. பஸ் லாரி எதாவது எச்சிட்டு போயிட்டு அப்படின்னு அதுக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நாய் கூட சண்டை போடுறவங்க பார்த்துருக்கோம். இந்த மாதிரி அவங்க ஒரு தனி வேர்ல்டுல இருப்பாங்க. அந்த ஒரு மயக்க நிலையில இருக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல கொடுக்கப்படுது. ஏன் அந்த சிவபாரதத்துக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க வந்து முரட்டு கொடுக்க கூடாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு மயக்க நிலையில பெருசா வழி தெரியாம இருக்கு அப்படி சாகுது. ரொம்ப முக்கியமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உடனே செத்துடக்கூடாது. இப்போ மயக்கமா இருக்கிறவங்க வழி தெரியாது. வலி இருக்கிறவங்க கத்தி கதறி இன்னும் எனர்ஜில பிரெயின் ஆகி சீக்கிரம் செத்துருவான். வலி தெரியாதவங்க அப்படியே இருப்பாங்க அந்த மயக்க நிலையில. ஸோ சீக்கிரம் சாகக்கூடாது. பாடுபட்டு கஷ்டப்பட்டு சாகணுன்றது தான் அந்த காலத்துல சிலுவை மரம் கொடுப்படுச்சு. ஏன் அப்படி கொடுமா தண்டனைன்னா ஒருத்தர் அடிச்சவங்க அதை பார்த்து பயப்படுவான். ஐயோ நம்மளே சிலுவை அடிச்சாங்க நம்மளே இந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் வந்து சிலுவை மரணம் அந்த காலத்துல கொடுப்படுச்சு. சரி, ஏசப்பாவே சிலுவை அடிச்சாங்க. ஆண்டவர் இந்த காடியை பிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? பிடிக்கல. சரி, இதை பிடிக்கல. ஏன் பிடிக்கல, எது பிடிக்கலன்றதெல்லாம் பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க மார்க்கு 15:23. வெள்ளம் போல கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ வந்து ஒரு 9 மணி அளவு ஆகுது. அப்போ வந்து மத்தேயு மார்க்கும் சேர்ந்து வெள்ளை கோலம் கலந்த திராட்சை ரசத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. இது ஆங்கிலத்தில் வந்து வைன் மிக்ஸ்ட் வித் மேர் அப்படின்னு சொல்றாங்க. MYRRH அப்படின்னு ஸ்பெல் பண்ணும்பொழுது இதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா இது வைன் அப்படின்னு போட்டுருக்கு. அந்த இடத்துல அவர் அதை எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு 27:34. கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். ஆமென். இப்போ அவர் 9 மணி அளவு கொடுக்குறாங்க. அவர் வந்து குடிக்கல. ரெண்டாவது மதியானம் 12 மணி அளவுல என்ன பண்றாங்க? சோல்ஜர்ஸ்லாம் அவரை ஏளனம் பண்ணி என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் காடியை கொடுக்குறாங்க. இந்த காடி ஆங்கிலத்தில் எப்படி போட்டுருக்குன்னா வைன் மிக்ஸ்ட் வித் கால் அப்படின்னு போட்டுருக்கு. GALL ஸ்பெல் பண்ணப்படுது. இந்த இடத்துலயும் ஆண்டவர் என்ன பண்றாரா, தாகமா இருக்கிறாரு இல்லையா? ஸோ குடிச்சு பார்க்குறாரு, ருசி பார்க்குறாரு. இந்த இடத்துல அவர் வைன் தெரிஞ்சுக்கிறாரு, அவர் அதை குடிக்கல. சரி, ஏன் குடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வைன் தெரிஞ்சுக்கிட்டு அவர் குடிக்கல. ஏன் வைன் குடிக்கல? இதுக்கு முன்னாடி திராட்சை ரசம் எடுத்து வந்தாரு, ஏன் குடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்த வாசியம் வந்து 26:29. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமனதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இந்த பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முன்பதாக சொல்லிட்டாரு, நான் பிதாவுடைய ராஜ்யத்துக்கு போய் இதை பானம் பண்ண அளவுக்கு இதை பானம் பண்ணுவதில்லைன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அவர் வைன் எடுக்கல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வலி வேதனை நமக்காக அவர் பண்றாருல்ல, அது நமக்கும் தெரியும் அவருக்கும் தெரியணுன்ற ஒரு காரியத்தினாலையும் அவர் இதை குடிக்கல. இதனால தான் ஆண்டவர் அதை குடிக்கல. இப்போ நேரம் கடந்து போயிட்டு இருக்கு. எனக்கு முடிக்க சொல்லி நிறைய உத்தரவெல்லாம் வந்துருச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கு. எனக்காக நீங்க பொறுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கண்டினியூ பண்ணுறேன் என்னுடைய செய்தியை. சரி, எடுத்து அவங்க வாசிங்க. யோவான் 19:30. இயேசுவின் காடியை வாங்கிய பின்பு முடியாது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஓகே, இப்போ வந்து வாங்கிய பின்பு அப்படின்னு போட்டுருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அவர் குடிக்கல, வாங்கல, இதாக போட்டுருக்கு. அப்போ அவர் வாங்கினாருன்னு போட்டிருக்கு. எதை வாங்கியிருப்பாரு? ஏதாவது ஐடியா இருக்கா? பாஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க, காடியை வாங்கியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி காடி நான் கசப்பு கலந்த காடி, வெள்ளை கோலம் கலந்த காடி வாங்கல.
நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலின் காலடியை துவைத்து புத்தண்டில் மாட்டி அவர் தாயிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஓகே, இப்ப எப்படி கொடுத்தாங்கன்னு பாருங்க. கடற்காலம்ல துவைத்து ஈசோப்பு தண்டுல மாட்டி கொடுத்தாங்க. கடற்காலம் சொல்றது ஆங்கிலத்துல ஸ்பான்சஸ் சொல்லப்படுது. ஸ்பான்சஸ் வந்து ஆர்டிபிஷியல் ஸ்பான்சஸ் பார்த்துருப்பாங்க. டஸ்டர்ல இருக்குல்ல, அது ஒரு ஸ்பான்ஸ் தான். ஆர்டிபிஷியல் ஸ்பான்சஸ் ஆகலாம், இல்லை நேச்சுரலா இருக்கலாம். இங்கே சொல்லப்படுறது அது ஒரு நேச்சுரலான ஸ்பான்ஸ். ஸ்பான்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டா லைட் வெயிட்டா இருக்கும். அது ஃபுல்லாவே ஓட்ட ஓட்டையா இருக்கும். தண்ணியில போட்டீங்கன்னா மொத்த தண்ணி ஊற்றிக்கும். அதை யூஸ் பண்ணி அவங்க கொடுத்தாங்க. கடற்காலம் கடற்கரையில இன்னைக்கும் இருப்பாங்க. அதே போல ஈசோப்பு தண்டுல மாட்டாங்க. ஏன் ஈசோப்பு தண்டுல மாட்டாங்க? ஈசோப்பு தண்டு வந்து ஒரு சுத்திகரிப்புக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட், ஒரு செடி. அது வந்து சுத்திகரிப்பு தான், ரிச்சுவல் பியூரிஃபிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ஈசோப்பு தண்டுல மாட்டி கொடுத்தாங்க. ஈசோப்பு தண்டை பற்றி அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் இப்போ வாசிச்ச நேரம் இருக்காது. நீங்க நேரம் எடுத்தா வாசித்து பாருங்க. சங்கீதம் 51:7, எபேசியர் 9:19, யாத்திராகமம் 12:22, லேவியராகமம் 14:4 வசனங்கள் அது சொல்லப்பட்டிருக்கு ஈசோப்பு தண்டை பற்றி. சரி, எடுத்த வாசிங்க 1 பேதுரு 2:23. இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் மற்ற சிலுவை மரணம் ஏற்பட்டவங்களுக்குலாம் நடுவில் வந்து இவங்க போய் தண்ணி காடி அதெல்லாம் கொடுக்கல. ஆனா ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. ஏன் கொடுத்தாங்கன்றது தான் இந்த 1 பேதுரு 2:23 இருக்கு. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் போதும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏன் அவங்க இந்த சோல்ஜர்ஸ் வந்து ஆண்டவருக்கு காடிய கடற்காலம் வச்சு ஈசோப்பு தண்டால் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் வையப்படும் போது வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்தான். இப்போ சிலுவையில் மாட்ட எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க மேடம்? சிலுவையில் மாட்ட தானே திட்டதான் செஞ்சாங்க. ஆனா அவர் பதிலுக்கு திட்டல, வையல. அந்த இடத்துல அவர் பாடுபடுற கஷ்டப்படுறாரு. ஆனா அவர் வந்து பயமுறுத்தல, எதுவுமே செய்யல. மற்றவங்களும் அந்த இடத்துல பயமுறுத்தினாங்க, திட்டினாங்க. சிலுவையில சாகும் தருவாங்க, ஒருத்தவங்க திட்டினாங்க. இப்ப நீங்க நானும் இருந்தா கூட சகஜமா பேசிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு சண்டை வருது, நீங்க திட்டிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா எவ்வளவு நேரம் முடியும்? கொஞ்ச நேரம். நான் உடனே என்ன ரிப்பீட் பண்ணுவேன் உங்களுக்கு. திருப்பி நான் சொல்லுவேன், அவ்வளவுதான், இதோட நிறுத்திக்க. இல்லைன்னா நானும் பேசுறேன், நானும் திட்டேன். அடிக்கிறீங்க, நான் வாங்கினே இருப்பேன். நான் ரெடி வந்துருச்சு, அஞ்சாவது எம்எல்ஏ படிச்சு, அவ்வளவுதான் சொல்லுவோமா? அதுதான் இந்த இடத்துல. ஆனா ஆண்டவர் அப்படி பண்ணல. வையப்படும் போது வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் இருந்ததுனால இவர் மற்றவங்கள மாதிரி கிடையாது, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னால அவருக்கு கொடுத்தாங்க காரியம். சரி, இப்ப இதனால ஆண்டவர் அவங்க கொடுத்தாங்க. இப்படின்னா ஆண்டவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு, அதாவது வாங்கிய பின்பு குச்சார வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியோடு கொடுத்தாரு. சரி, இங்க வந்து நான் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். நமக்கு எப்படிப்பட்ட தாகம் இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவருடைய தாகம் பிசிக்கல் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய டிசைர் சொல்லி சொன்னேன். நமக்கு எப்படிப்பட்ட தாகம் இருக்க வேண்டும்னா, எடுத்த வாசிய சங்கீதம் 42:1. சரி, ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா மான்கள் வந்து நீரோட பார்த்து வாசிச்சுக்காரங்க, அப்படியே எனக்கு வேணும் அப்படின்னு தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோட நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய தாகமா இருக்கணும். இன்னொரு வசனத்திலையும் அதே போலதான் போட்டிருக்கு, அதிகாரமே உங்களை நோக்கி பார்க்கிறேன். இது வந்து சங்கீதம் 63:1-2. அதிகாரமே பார்க்கிறேன் உங்களை நோக்கி, என்னுடைய ஆத்மா உங்க மேல வாஞ்சையா இருக்கிறது, உங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுடைய ஸ்தலத்துக்கு வரேன். அப்படி வரும்போது வல்லமையும் மகிமையும் கண்டேன் அப்படின்னு அந்த வசனத்துல அழகா போட்டிருக்கோம். எப்போ அவருடைய வல்லமையும் மகிமையும் நம்ம காண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலவெளியில தேவ செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நீங்க எப்போ இந்த வல்லமையும் மகிமையும் காண முடியும்னா, அவர் மேல வாஞ்சையா இருக்கணும், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும், அதிகாரமே அவரை தேடணும். இந்த வார்த்தையெல்லாம் நானும் சொல்லிட்டு அப்படியே கடந்து செல்லக்கூடாது. ஏன்னா நானும் அதிகாரம் எழுதுறது இல்லை, நான் முயற்சி பண்ணப்பட்டேன், என்னால் முடியல. அதை நான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும்னு இந்த வார்த்தை எடுக்கும்போது என் கூட உணர்த்தப்பட்டுச்சு. மீண்டும் ஒரு விஷயம் உங்களிடத்த சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வாஞ்சையா இருந்தால், பரிசுத்த ஸ்தலத்திற்கு சென்றால், அதிகாரமே அவரை தேடினால் நிச்சயமாக உங்கள் தாகம் தீர்க்கப்படும். கர்த்தர் தாமே இந்த திருவார்த்தைகளை நமக்கு என்று ஆசீர்வதித்து தருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அன்பான